ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா. 2026 தேர்தல் கருத்து கணிப்புகள். அதிலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் கூடலூர் தொகுதி இல்லை, ஊட்டி மற்றும் குன்னூர் இந்த 2 தொகுதிகளுக்கு மட்டும் கருத்து கணிப்பு. 3வது கட்ட தகவல் சொல்லப்போகிறேன். 3வது கட்ட தகவல் நேற்றுக்கு நான் சொல்ல வேண்டியது, நான் சரியான மெசேஜ் எனக்கு கிடைக்காதனால நேற்று சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏற்கனவே முதலில் குன்னூரிலிருந்து வருவோம். குன்னூர் தொகுதியில் முதல் கட்ட தகவல் மற்றும் 2வது கட்ட தகவல். என்டிஏ கூட்டணியை சேர்ந்த அதிமுக வேட்பாளர் சாந்திய ராமு அவர்கள் முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். இப்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி வேட்பாளர் ராஜு அதிமுக வேட்பாளர் ராமுவை நெருங்கி கொண்டிருக்கிறார். அதாவது பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். பிரச்சாரம் பலமாக உள்ளதாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சவால் என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஈஸியாக அதிமுக வந்து விடும் என்று சொல்ல முடியாது, திமுக ஜெயித்து விடும் என்று கூட சொல்ல முடியாது. சவாலாக ஒரு சரியான போட்டி என்று வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கும் நாளைக்கும் இன்னும் களம் மாறலாம். அடுத்ததாக ஊட்டி தொகுதியில் முதல் 2 கட்ட தகவல் அடிப்படையில் அதே என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் போஜராஜன் அவர்கள் முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். இப்போதைக்கும் அதே நிலவரம்தான் தொடர்கிறது. இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் அவரும் ஏறக்குறைய பின்தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறார். இந்த ஏரியை பொறுத்த மட்டும், அதாவது குந்தா மேற்கனுடைய ஏரியை பொறுத்த மட்டில் கொஞ்சம் பலமாக உள்ளது காங்கிரஸுக்கு. அதிலும் மேற்கு நாடு சமமாக இருக்கிறது என்று சொல்லலாம். குந்த ஏரியை பொறுத்த மட்டும் காங்கிரஸு கொஞ்சம் பலமாக இருக்கிறது. அப்படி தான் எனக்கு தெரிகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஊட்டி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் போஜராஜன் அவர்களுக்கு இன்னும் கூடுதல் பலம் என்னவென்றால், அவருக்கு இது ஒரு கடைசி தேர்தலாக இது மக்கள் சொல்கிறார்கள். ஏன்னால் ஒரு வயது மூப்பின் காரணமாக ஏற்கனவே கடந்த தேர்தல் நின்று தோல்வி தழுவியுள்ளார். அதனால் சில அனுதாப ஓட்டுகள் விழக்கூடும் என்று நான் நம்புகிறேன். நான் விசாரித்த வரைக்கும் நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அனுதாப ஓட்டு, அதில் கொஞ்சம் ஓட்டுகள் விழும். இந்த களமும் மாறும் இன்றைக்கும் நாளைக்கும். இதுவும் இறுதியான முடிவு கிடையாது. இன்னும் நாளைக்கும் நான் சொல்லப்போகிறேன். 4வது கட்ட தகவல். அடுத்த எக்ஸிட் போல் நடக்கும் நாளன்று சொல்லவிருக்கிறேன். இது 3வது கட்ட தகவல். குன்னூர் தொகுதி பொறுத்து மட்டும் சவால், அதை இழுப்படி என்றே சொல்லலாம். இன்றைக்கு நாளைக்கும் மாறலாம். ஊட்டி தொகுதி பொறுத்த மட்டும் போஜராஜன் கொஞ்சம் முந்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 3வது தாவேக்கா, இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த 2 கட்சிகளும் முதல் 2 இடத்தில் இல்லை என்பதை நான் 100% சொல்கின்றேன். கணிசமான ஓட்டுகளை பிரிப்பார்கள். அதிலும் தாவேக்கா ஓட்டு, ஊட்டி குன்னூர் 2லுமே சரியான ஓட்டுகளை பிரிப்பார்கள். அதிலும் அதிமுக ஓட்டா இல்லை திமுக ஓட்டா என்பது இன்னும் என்ன சரியாக கணிக்க முடியவில்லை. அதுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கிறது. ஆனால் 4வது கட்ட தகவல் நாளை சொல்லப் போகிறேன். இந்திய நிலவரப்படி குன்னூர் தொகுதியில் ஒரு சவாலான போட்டி தான், இழுப்பறையிட்டு சொல்லலாம். ஊட்டியில் கொஞ்சம் முன்னோடியில் இருக்கிறார் போஜராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம்.